இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஐபிஎல் 2025ல் சிஎஸ்கே வந்து யாரெல்லாம் ரீட்டைன் பண்ண ஹை சான்சஸ் இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்பத்திலே சொல்லிடுறேங்க, இந்த வீடியோவில் மட்டும் 2 பார்ட்டாக நான் வச்சுருக்கேன். என்ன ஆகுதுன்னா டாப் 4 ரீட்டைன் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு ஒரு பார்ட்டும், டாப் 6ல் வந்து யார் யார் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பிளேயர்ஸ் யார் இருக்க வாய்ப்பு இருக்குது அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்தியன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்தியன் பிளேயர்ஸில் யார் யார் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா 2 பிளேயரில் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் மற்றும் ரவீந்திர ஜடேஜா ரீட்டைன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ரீசன் ருத்ராஜ் பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி ப்ளஸ் ஓப்பனர். ஸோ நம்ம வருஷம் இவரை தான் ஃப்யூச்சராக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறனால மஸ்ட்டாக இவரை ரீட்டைன் பண்ணுவோம். அடுத்து பார்த்தா ரவீந்திர ஜடேஜா. ஸோ இவரும் மஸ்ட்டாக நம்ம ரீட்டைன் பண்ணுவோம். வேர்ல்டு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். ஸோ இவர் நம்ம வந்து நம்மளோட தூணாட்டாக இருந்திருக்காரு, அதனால் மஸ்ட்டாக இவரை ரீட்டைன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் பிளேயர்ஸில் யார் ரீட்டைன் பண்ண அதிக சான்ஸ் இருக்குன்னா பத்திரனா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லிடுறாங்க, பத்திரனா மஸ்ட்டாக ரீட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அவரோட ஸ்பெல் அந்த மாதிரி போட்டிருந்தார் இந்த வருஷம் ஐபிஎல் 2024ல். ஸோ அவர் இன்ஜுரினால தான் மிஸ் அவுட் பண்ணார். இருந்திருந்தாருன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ நம்ம மேட்சஸே அதிகமாக தோற்றுருக்க மாட்டோம். ஸோ ஏன்னா பவுலிங் டிபார்ட்மெண்ட் நம்மள்கிட்ட வீக் லிங்காக இருந்தது. தேஷ்பாண்டே கொஞ்சம் ட்ரபுள் பண்ணாமல் நம்ம இதை பவுலிங் லைனப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு வச்சுருந்தார். ஸோ இந்த வருஷம் பயங்கரமாக இருக்க போது. பத்திரனா மஸ்ட்டாக ரீட்டைன் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இவரை விட்டால் வேறு யார் ஓவர்சீஸில் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா மொயின் அலி இருப்பார். ஏன்னா ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனால். ஸோ இந்த வருஷம் ருத்ராஜ் வந்து அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணல மொயின் அலி. ஸோ இவரை வந்து ரிலீஸ் பண்ணக்கூட சான்ஸ்கள் இருக்குது. ஒரு 50-50 சான்ஸ் சொல்லுவேன் மொயின் அலி ரிலீஸ் பண்ண. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டோனி இந்த வருஷம் ஐபிஎல் ஆடுறாருன்னா கம்பல்சரி அவரையும் ரீட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இது வந்து டாப் 4ல் வந்துட்டு இவங்களெல்லாம் பிக் பண்ணுவாங்க. இப்போ வந்து டாப் 6ல் பார்த்தீங்கன்னா யார் யார் வருவாங்கன்னா ரச்சின் மற்றும் டூபேயில் வருவாங்க. ஸோ டூபே இல்லை தேஷ்பாண்டே கூட ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்கும் தான் நான் சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஃபஸ்ட் எடுத்தோடனே இவங்க 2 பேர் எதனால் சொல்கிறேன்னா, ரச்சினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்யூச்சர் கோட்டாட்டம் இருக்கார். ஏன்னா சுரேஷ் ரெய்னா மாதிரி பேட்டிங்கு, டெத்தில் வந்து ஜடேஜா மாதிரி ஒரு பவுலிங் வச்சுருக்காரு. ஸோ அதனால் இவரை வந்து ரீட்டைன் பண்ணி நம்ம ஃப்யூச்சருக்காக இவரும் ருத்ராஜும் அப்படியே ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு ஒரு 10 வருஷத்துக்கு இவங்களே ஓப்பனிங் காம்போவும் இவங்க தான், பவுலிங்கும் இவர் போடுவார்னால ஒரு கரெக்டாக இந்த லெவல்லே மெயின்டைன் பண்ணி போயிடலாம். அது மாதிரி சொல்கிறதுனால ஒரு ஃப்யூச்சருக்கு ரச்சின் ரவீந்திரா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இன்னொரு பக்கம் டூபே, அவர் வந்து இந்த வருஷம் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 2 வருஷம் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த வருஷம் ரீட்டைன் பண்ணுவாங்களான்னு டவுட்டு தான் சொல்லுவேன். டாப் 4ல் ஒரு ரீட்டைன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை தான் சொல்லுவேன். ஏன்னா இவர் வந்து பவுலிங் அந்தளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ணி நம்ம கொடுக்குறதுல ஒன்லி பேட்டிங் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இவர் ஒரு ஸ்பின் ஹிட்டிங் பேட்டர் தான், நல்லா ஆடிட்டுருக்காரு. ஸோ அதனால் இவரும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் சொல்லுவேன் ரீட்டைன் பண்ணுறதுக்கு. இல்லைனா தேஷ்பாண்டே யாராச்சும் ஒருத்தங்களே ரீட்டைன் பண்ணால் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ உங்களோட சாய்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.